இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல மணக்க மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் அரைச்சி விட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்ல நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். கல்யாண வீட்டு சாம்பார் பண்றதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சிடலாம். நான் 2 வகையான துவரம் பருப்பை எப்பயுமே கலந்து வச்சிருப்பேன். அதை 1 கப்பு எடுத்து அதை குக்கரில் சேர்த்து நல்லா 3-4 தடவை அலசி எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு கூட ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பூண்டை தட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பருப்பு வேக வச்சு பாருங்கள், அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கம்மியாக சேர்த்தா போதும். 3/4 ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை மட்டும் முதல்ல 2 கிளறி விட்டுறலாம். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நான் எடுத்துருக்க சின்ன வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதுனால ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே இது கூட தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சேர்க்காம தான் பண்ணுறேன். இப்போது வறுத்ததை நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்து நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இன்னும் வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 சின்ன காஞ்ச மிளகா போட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து 2 கிளறி விட்டுருங்க. சாம்பாருக்கு தாளித்ததை இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக சேர்த்துக்கலாம். தாளிப்பு கூடையே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சாம்பாரோட டேஸ்ட் கிடைக்கும். நான் சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கலந்த மாதிரி போடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காயத்தை வதக்கிட்டு எடுத்து வச்ச காயில் கத்திரிக்காயை தவிர எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 2 வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நமக்கு குலையாமல் கிடைக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பச்சை, சிவப்பு, கத்திரிப்பூ கலர்னு எல்லாமே சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பருப்பில் உப்பு போடலை. அதுக்கும் காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது காய் வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பில் தண்ணி மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்து வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவோட கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரும்போது தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கலந்து விடுங்க. சாம்பாரோட கலர் எப்படி மாறி வருது பாருங்கள். சூப்பராக. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷம் விட்டாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு புளி பேஸ்ட்டை நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளி பேஸ்ட் இல்லைன்னா புளி ஊற போட்டு நம்ம தண்ணி எப்பயும் போல் புளி தண்ணி சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் போதும். நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தாராளமாக எடுத்து தூவி விடுங்க. அவ்வளோதான். மணக்க மணக்க ருசியான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே கொஞ்சம் தாளிப்பு எடுத்து வச்சுருந்தேன். அது எடுத்து வச்ச தாளிப்பை சேர்த்து சுட சுட சாதத்தில் சாம்பாரை ஊற்றி மேலாப்பில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே பரிமாறுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.